ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் எவ்வளவுதான் செய்தாலும், எவ்வளவுதான் விஷயத்தை செய்தாலும், எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி கிடைக்கவில்லை. வாழ்க்கையில் நான் எவ்வளவு போராடுகிறேன், ஆனால் ஒரு இடத்தில் கூட நான் எதிர்பார்க்கும் அந்த சந்தோஷமான தருணம் வரவே இல்லை என்று வருத்தப்படுகிறாய். என்னுடைய தங்கமே, உன்னுடைய செயல்கள், உன்னுடைய சிந்தனைகள் எல்லாமே சரிதான். நீ உன்னுடைய வாழ்க்கைக்கு தகுந்தது போல எல்லா விஷயத்தையும் செய்கிறாய். ஆனால் எதுவும் உனக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்று நீ யோசிப்பது சரியான ஒன்றுதான். அது உன்னுடைய மன வேதனையை முற்றிலும் நான் புரிந்து கொள்கிறேன். உன்னுடைய கவலைகளை நான் நிராகரிக்கவில்லை. ஆனால் உன்னுடைய கவலைகள் என்னவென்பதையே இந்த சாய் புரிந்து கொண்டேன். தெய்வங்கள் ஆனது உங்களுடைய ஆசைகளையும் உங்களுடைய கவலைகளையும் புரிந்து கொண்டாலே போதும் அல்லவா? ஏனென்றால் அடுத்து உங்களுக்கு நடக்க வேண்டிய அற்புதங்களும் அதிசயங்களும் தானாகவே நடக்க ஆரம்பித்து விடுமே. அந்த வகையில் நான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எது கஷ்டத்தை தருகிறது, எந்த விஷயம் உனக்கு நல்லதை தருகிறது என்று தெரிந்து வைத்திருக்கிறேன். கூடிய சீக்கிரமாக நீ இப்பொழுது நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய் பத்தியா? எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அது வெற்றியை பார்க்கவில்லை. திடீரென்று சறுக்கல், திடீரென்று சில சந்தோஷம், இப்படியே வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கிறதே என்று இது போலெல்லாம் அல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை, எதிர்பார்க்காத மிகப்பெரிய ஒரு விஷயத்தை தரப்போகிறேன். இதற்கு நடுவே நீ ஒரு விஷயத்தை எப்பொழுதும் நினைத்து கொண்டு இருக்கிறாய். இந்த வெற்றி கிடைக்கிறது அதெல்லாம் அடுத்த பட்சம். ஆனால் இதற்கு நடுவே நீ ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய். என்னவென்றால் யாரும் இல்லை என்று. நல்லது கெட்டது எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள மனம் விட்டு எதையுமே ஒளிவு மறைவே இல்லாமல் இதுதான் என் வாழ்க்கையில் நடக்கிறது, இந்த விஷயம்தான் என்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது என்று மனம் விட்டு பேசுவதற்கு ஆளில்லை என்று கவலைப்படுகிறாய். மனம் விட்டு பேச ஆள் இல்லையா உனக்கு? நான் இருக்கிறேனே தங்கமே. இந்த சாய் உன்னை சுற்றி ஒவ்வொரு நிமிஷமும் இருந்து கொண்டே இருக்கிறேன். ஒரு தெய்வம் உனக்கு சோதனைகளை கொடுத்தது என்றால் அந்த தெய்வம் உனக்கு இல்லை என்று ஆய்விடாது. சிலர் இங்கு நினைக்கிறார்கள், ஒரு கோவிலுக்கு போகிறோம், அந்த கோவிலுக்கு போயிட்டு வரும் பொழுது ஏதாவது சில பிரச்சனைகள் வந்துவிட்டது என்றால் அந்த தெய்வத்தை இனி வணங்கக்கூடாது என்று. அப்படியெல்லாம் அல்ல. உங்களுடைய நேரங்கள் அப்படி நடக்கிறது. ஆனால் அதிலிருந்து எந்த ஒரு தவறும் நடக்காமல் தெய்வங்கள் பார்த்து கொள்ளத்தானே செய்கிறோம். சிலர் இங்கு தெய்வத்தை புரிந்து கொள்கிறார்கள், சிலர் இங்கு புரிந்து கொள்வது கிடையாது. ஆனால் நீ புரிந்து கொள்கிறாய். ஆனால் சில சமயம் என்ன தெரியுமா தங்கமே நீ செய்கிறாய்? உன்னுடைய மன வருத்தத்தினால் தெய்வத்தை சில சமயம் நீ நம்புவது கிடையாது. நீ நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கத்தான் போகிறது. நீ எந்த ஒரு விஷயத்தை நினைத்து காலம் முழுவதும் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாய்? உன் தொழிலை நினைத்து, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நினைத்து தங்கமே, உன்னுடைய தொழிலில் இருக்கும் கஷ்டங்கள் நீங்கி அதனால் உனக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் கிடைக்கும். எந்த ஒரு நேரத்திலோ உன்னுடைய வாழ்க்கை வீணாகி விடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு காலகட்டமும் நானும் உன்னோடு சேர்ந்துதான் போராடி கொண்டு இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதுவரைக்கும் கஷ்டங்கள், சோதனைகள் பார்த்திருக்கலாம், வலிகளை தாங்க முடியாமல் அனுபவித்து இருக்கலாம். ஆனால் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களோ கிடையாது, எந்த ஒரு துரோகங்களும் நீ பார்க்க மாட்டாய். முடிந்தது தங்கமே. நீ நேற்றோடு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் முடிந்தது. உன்னுடைய வாழ்க்கையில் இஷ்டம் போல, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எது இஷ்டமோ அது போலவே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவித அற்புதங்களும் நடக்க போகிறது. காலம் முழுவதும் தேவையே இல்லாமல் எதையும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே. எனக்கு கஷ்டத்தை தருவது என் வேலை அல்ல. உன்னுடைய கஷ்டத்திலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வருவதுதான் என்னுடைய வேலை. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டத்திலிருந்து உன்னை மீட்டு
கண்டிப்பாக வெளியில் கொண்டு வருவேன். உன்னுடைய ஆசைகள், உன்னுடைய கோரிக்கைகள் அனைத்தும் எனக்கு நன்றாகவே தெரியும். அதனால் எனக்கு எதுவுமே தெரியாதோ என்று நினைத்து தேவையில்லாமல் வருத்தப்பட வேண்டாம். அமோகமான எதிர்காலமும் அமோகமான திருப்பங்களும் நிறைந்ததுதான் உன்னுடைய வாழ்க்கை. இனிமே உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கட்டத்திலும் கவலை இருக்காது. நிச்சயமாக இதை நீ நம்பலாம். எத்தனையோ விஷயங்கள் நீ கடந்திருக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையில். ஆனால் உன்னுடைய இந்த காலகட்டங்கள் நகரவே முடியவில்லை. அந்த அளவுக்கு வழியை தருகிறது என்று நினைத்து கொண்டு இருந்த காலகட்டம் முடியும் நேரம் வந்துவிட்டது. அமைதியான வாழ்க்கை கிடைக்கும். அது மட்டும் அல்லாமல் உன்னுடைய தொழிலிலும் நிச்சயமாக எல்லா விதமான அற்புதமும் நிகழ்த்தியே தருவே. நீ சில சமயம் என்னை நினைத்திருக்கிறாய், ஏன் இந்த சாய் நமக்கு மட்டும் எந்த லீலையையும் நிகழ்த்தியே தரவில்லை என்று. என்னுடைய தங்கமே, நான் லீலைகளை நிகழ்த்தவில்லை என்று நீதான் சொல்கிறாய். ஏனென்றால் அந்த அளவுக்கு என்னை நீ கவனித்து இருக்கிறாய் போல். ஒவ்வொரு நபருக்கும் அவரவர் வாழ்க்கையில் நான் வரும் பொழுதே நான் வந்துவிட்டேன் என்று சொல்லிவிட்டுத்தான் வருவேன். அந்த அளவுக்கு அவர்களுக்கு நான் நெருக்கமாகி விடுவேன். ஒரு நபர் ஒருவர் வீட்டுக்கு வந்தால் நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வருவார்கள் அல்லவா? அதே போலதான் ஒரு நபருடைய வாழ்க்கையில் நான் வரப்போகிறேன் என்றால் அவர்களுக்கு தெரிந்துவிடும், சாய் நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிட்டார் என்று. நிச்சயமாக தங்கமே, உன்னுடைய கவலைகள் எல்லாம் போக்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்வில் பேரின்பம் நடக்கும். அதாவது நீ துளைத்த அனைத்து சந்தோஷங்களும் மீட்டு உனக்கே தரப்படும். யோசிக்காதே. எந்த ஒரு விஷயத்தையும் தேவையே இல்லாமல் நினைத்து கவலைப்படாதே. உனக்கு எல்லாமாக இங்கு சாய் இருக்கிறேன். தாய், தந்தையாக, ஒரு நண்பனாக, உனக்கு எல்லா இடத்திலும் யாருமே இல்லை என்ற ஒரு யோசனையே வரக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு, ஆறுதல் நேரத்தில் ஆறுதலாகவும், சந்தோஷ நேரத்தில் ஒரு நண்பன் எப்படி சந்தோஷத்தை கொடுப்பானோ அதே போல சந்தோஷத்தை கொடுத்து கொண்டு உன்னோடு இருக்கிறேன். ஆனால் நீ இன்னும் அதை எதையும் புரிந்து கொள்ளவே இல்லையே. புரிந்து கொள். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நேரம் உதயமாகும். நேரம் ஒன்றும் தூரத்தில் இல்லை, பக்கத்தில் வந்துவிட்டது. உன்னுடைய வாழ்வில் நீ சுமந்து கொண்டு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் முடிந்தது. சந்தோஷங்கள் ஆனது பிறந்தது. இனிமேல்தான் அனைத்திற்கும் உன் வாழ்வில் இருக்கும் அனைத்து விஷயத்திற்கும் வெளிச்சங்களே. கவலை இல்லாமல் சிரித்த முகத்தோடு சந்தோஷமாக இருங்கள். நானே உங்களுக்கு ஒவ்வொரு இடத்திலும் துணையாகவும் பாதுகாப்பாகவும் இருந்து உங்களை நான் வாழ வைக்கிறேன். எப்பொழுதும் எல்லா நாளும் சிரித்து கொண்டே இருங்கள்.